சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் நமக்கு சமயத்தில் வரக்கூடிய கோபம் அப்படின்றது இருக்கு பாருங்களேன். அந்த கோபம் உடனே தணிஞ்சிட்டா பரவாயில்ல. அந்த கோபம் நமக்கு ஒரு 2 நாள் இருக்குது, ஒரு வாரம் இருக்குது, 10 நாள் இருக்குது அப்படின்னா ரொம்ப தவறு. அதே கோபம் இன்னும் சில பேருக்கு வருடக்கணக்கிலலாம் இருக்கும். சின்ன வயசில் ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கும், குடும்பத்தில் ஏதோ ஒரு பகை அப்படின்றது உருவாகியிருக்கும், ஏதாவது ஒரு சண்டைன்றது வந்திருக்கும். ஆனால் அந்த சண்டை பல வருடங்கள் கழித்து ஒரு 30-40 வருஷம் கழித்து கூட அந்த ஒரு குறிப்பிட்ட நபர் அதே கோபத்தோடு இருப்பார். கோபம் அப்படிங்கிறது வரலாம், என்றைக்கோ ஒரு நாளைக்கு வரலாம். அடிக்கடி வரக்கூடிய கோபத்துக்கு மதிப்பு கிடையாது. அதாவது கோபம் அப்படின்றது நமக்கு வரும்போது நம்முடைய உடலில் ஏகப்பட்ட மாற்றங்கள் நடக்குது. அதை நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது கிடையாது. முக்கியமாக கோபம் அப்படிங்கிறது நமக்கு நம்முடைய ஆரோக்கியத்துக்கு நாமே தந்து கொள்ளக்கூடிய ஒரு தண்டனை. இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, இந்த கோபம் அப்படின்றது அடுத்தவர்கள் செய்யக்கூடிய தவறுக்காக நமக்கு நாமே தந்து கொள்ளக்கூடிய ஒரு தண்டனை அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு போகிறதுக்கு லேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். வீட்டில் குழந்தைகிட்ட சொல்லுவோம், கொஞ்சம் பால் காய்ச்சி வச்சுருமா, அரிசி கொஞ்சம் ஊற வை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஆனால் நம்ம வீட்டுக்கு போகும்போது எந்த ஒரு விஷயமும் நடந்திருக்காது. உடனே நமக்கு கோபம் அப்படிங்கிறது வருது. அது நியாயமான கோபம்தான், ஆனாலும் அதையும் தவிர்க்கிறது நல்லது. இப்போ நம்ம கோபப்படுறதுனால அங்கே அரிசி ஊறிய நிலையில் வந்துடப்போதா? ஒன்றும் கிடையாது. நாம் தான் அடுத்து அரிசியை ஊற வைக்க போகிறோம், இல்லை பால் காய்ச்ச போகிறோம், ஏதோ ஒன்று நாம் தான் பண்ணி ஆகணும். அந்த கோபம் அப்படின்றத வெளிக்காட்டுறதன் மூலமாக நாமும் டென்ஷன் ஆகி நம்ம குழந்தையும் கஷ்டப்படுத்தி அந்த இரவு முழுக்க, அந்த நாள் முழுக்கவே நமக்கு அந்த ஒரு கோபம் அப்படிங்கிறது ஒரு அதிருப்தியை கொடுத்துட்டே இருக்கும் எல்லாருக்குமே. ஆக நாம் ஒரு விஷயத்த ஒருத்தர்கிட்டேருந்து எதிர்பார்க்குறோம், அவங்க அந்த விஷயத்த செய்யலை. நாம் புரிஞ்சுக்க வேண்டியது ஒன்று தான், அந்த நபர்கிட்ட நாம் இந்த வேலையை சொன்னது நம்முடைய தவறு, இனிமேல் அதை நம்ம சொல்லக்கூடாது அப்படிங்கிறத நாம் மனசில் பதிய வச்சுக்கணும். இல்லையா அந்த நபர் அந்த வேலையை செய்ய வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறாரு, அது அவருடைய கடமை அப்படின்னும் போது அந்த கடமையை கொஞ்சம் நாம் கனிவாக சொல்கிறதோ இல்லை ஒரு எச்சரிக்கையாக சொல்கிறதோ நல்லது. இது நீங்கள் தான் செய்யணும், அந்த மாதிரி நாம் ஒரு எச்சரிக்கையோடு நம்ம சொல்லலாமே தவிர அவர் செய்யலை அப்படின்றதுக்காக நாம் கோவப்படுறதோ, நாம் டென்ஷன் ஆகிறதோ, நாம் சாப்பிடாமல் இருக்கிறதோ நம்முடைய வேலைகள் நாம் பாதிப்புக்குள்ளாக்கக்கூடிய ஒரு விஷயமாக இது அமையுது. எல்லாத்தையும் கடந்து நம்முடைய உடல் உறுப்புகள் நாம் படக்கூடிய கோபத்தினால பாதிக்கப்படுது. நாம் படக்கூடிய கோபம் அப்படிங்கிறது நம்மளுடைய இரத்த ஓட்டத்தை அதிகரிக்குது, இரத்த அழுத்தத்தை அதிகரிக்குது. நம்முடைய நாடி நரம்புகள் பல மடங்கு அதிகமாக வேலை செய்யறதுக்கு இந்த கோபம் அப்படிங்கிறது வழி செய்யுது. முக்கியமாக நம்முடைய உடல் சருமம் அப்படிங்கிறது அதனுடைய தன்மை அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக இழக்குது. ஒன்று கருமையாகுது, இல்லையா செவந்து போகுது, அதனால சுருக்கம் வருது. இப்படி நிறைய விஷயங்கள் நாம் கோபப்படுறது மூலமாக நடக்குது. அப்படின்னும் போது அந்த கோபத்துக்கு நாமே ஆளாகணும் இல்லையா? இன்னொன்று ஆண்கள், அதாவது நான் இது பொதுவாக தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உதாரணத்துக்கு இப்போ ஆண்கள் கோபப்படுறீங்க அப்படின்னும் போது உங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக என்ன எடுப்பீங்க? ஒன்று புகைப்பிடிக்கிறது, இல்லைன்னா மது அருந்துறது. இது ரெண்டுமே எவ்வளோ ஒரு ஆரோக்கிய சீர்கேடு உங்களுக்கு இல்லையா? இந்த ஆண்கள் எப்படி புகைப்பிடிச்சு மது அருந்தி தன்னுடைய டென்ஷனை குறைக்கிறேன் அப்படின்னு தவறு செய்கிறாங்களோ, அவங்க செய்யக்கூடிய அந்த தவறுக்கு ஈக்குவலாக நாமளும் நம்முடைய உடலில் இந்த கோபத்தை அதிக அளவு அடக்கி 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 என்னால் எதுவுமே பண்ண முடியலையே, என்னால் கோபத்தை வெளிக்காட்ட முடியலையேன்னு அந்த கோபத்தை அடக்கி அடக்கி நாமளும் அந்த ஆண்களுக்கு நிகராக நம்முடைய உடல் ஆரோக்கியம் அப்படின்றத கெடுத்துக்கிறோம். ஆக ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, குழந்தைகளுக்கும் சரி, கோபம் அப்படிங்கிறது உங்களுடைய ஆரோக்கியத்தையும் ஆயுளையும் குறைக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால் கோபப்பட்டதுனால எதையுமே நம்ம சாதிக்க முடியாது. கோபப்பட்டது ஈஸியாக கோபப்பட்டுலாம், ஆனால் கோபப்பட வேண்டிய நேரத்தில் யார் அமைதியாக அதை கடந்து போகிறாங்களோ உண்மையான பூஜை பலன் அவங்கள சேரும். இதுதான் உண்மை. அதனால் கோபப்பட்டது வீரம் கிடையாது, அமைதியாக இருக்கிறது தான் மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். அதனால் அமைதியாக இருங்க, அருமையான வழிகள் கிடைக்கும். அந்த வழியில் உங்களுடைய பயணத்தை மேற்கொள்ளுங்க, வாழ்க்கை இனிமையாக இருக்கும். சரிங்களா?
இந்த தகவல் பயனுள்ள தகவலாக இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு புதிய பதிவோடு சந்திக்கும் வரை வணக்கம்.